அதை கேட்கிறார்கள், அழுகிறார்கள். இதை பார்க்கிற சஹாபிகளும் அழத் தொடங்குகிறார்கள். ரம்யமான முறையில் ஓதுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ் ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி இவர் ஓதட்டும்னு சொன்னது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தான். அந்த சிறப்பு அவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட உயர்வான சஹாபியை 10 சஹாபிகள் தந்தை பாசம் தடுத்தது. சற்று யோசித்தார்கள், தயங்கினார்கள். ஆனால் ஏக இறைவனுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாஹுவா உறவா என்று வந்துவிட்டால் அல்லாஹுதான் என்பதால் அபூ உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போர்க்களத்தில் தன்னுடைய தந்தையை இழக்கவும் தயாரானார்கள். தந்தை இறந்து போனார் எதிரணியிலே. பெரும் தியாகம். கண்ணுக்கு முன்னாலேயே ஒரு தந்தை கொல்லப்படுதல் என்பது பெரும் தியாகம். அதே போலவே சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகள்ல ஒரு அவுஸ் என்று சொல்லப்படுகிற கூட்டத்தினுடைய தலைவர். அவுஸ் என்கிற கூட்டத்தினுடைய தலைவர். இவர்கள் பனு குரைலாவோடு, இவர்கள் அந்த யூதர்களோடு நெருக்கம் வைத்திருந்தார்கள். பனு குரைலாவோடு சம்பந்தம் வைத்திருந்தார்கள், நட்பு பாராட்டினார்கள். ஆனா பாருங்க, பனு குரைலா இஸ்லாமியர்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த பனு குரைலா மாறிய போது இந்த சஅத் பின் முஆத் என்கிற சஹாபி உங்களுடைய நட்பே வேண்டாம் என்று கை கழுவி ஒதுக்கி விட்டார்கள். எத்தனை பேர் தெரியுங்களா? 400 பேர். எத்தனை நாளாக நட்பு? பல்லாண்டு காலமாக நட்பு தொடர்பு. இஸ்லாத்திற்கு இவர்கள் எதிராக மாறிவிட்டார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி பனு குரைலா என்று சொல்லப்படுகிற பெரிய கூட்டத்தை சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கைகளில் விட்டுட்டாங்க. இந்த தியாகியை, தந்தையை பத்ர் களத்தில் இழந்த இந்த தியாகியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து வைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு ஒரு பாசமான இணைப்பு! அல்லாஹ் இதை பற்றி சொல்கிறான், வல்லதீன ஆவம் வ நஸரு. சஹாபிகளை, ஈமான் கொண்ட சஹாபிகளை அரவணைத்து அவர்களை சேர்த்துக் கொண்டார்களே, உலாயிக பாலுஹும், இவர்கள் சிலர்கள் அவுலியா பாலின், சிலர்களுக்கு உற்ற தோழர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது எதுவரைக்கும் நீடிச்சது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை கடந்தும் இந்த தாக்கம் வந்தது. சகோதர பாசங்கிற இன்னைக்கெல்லாம் உண்மையான சகோதரர்களே இப்படி எல்லாம் இருக்க முடியுமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்து கொண்டார்கள். பஹ்ரைன் நாட்டிலிருந்து பொருள் வந்திருக்கிறது. பஹ்ரைன் நாட்டிலிருந்து பொருள் வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, இந்த அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறாங்க. கடையை கொடுத்திருக்கிறாங்க, பொருளா கொடுத்திருக்கிறாங்க, சொத்தா கொடுத்திருக்கிறாங்க, தோட்டமாக தந்திருக்கிறார்கள். எனவே இந்த பஹ்ரைனிலிருந்து வந்த பொருள் எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்துடலாம்? அன்சாரிகளுக்கு கொடுத்துடலாம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுகிறார்கள். நியாயமான ஆசை இல்லையா? முஹாஜிர்களுக்கு இவர்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்கள். அதனால இந்த முறை வந்த இந்த பஹ்ரைனுடைய இந்த பொது பொருளை, இந்த நிதியை அப்படியே அன்சாரிகளுக்கு கொடுத்து விடுவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுறாங்க. புகாரி ஷெரீஃபிலே வருகிறது, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அன்சாரி தோழர்கள் வந்து சொல்கிறார்கள், நாயகமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஹத்தா தக்தா அலி இஹ்வானினா மினல் முஹாஜிரின் மிஸ்லல்லதி தக்தா லனா, எங்களுக்கு தருவதை போன்ற ஒரு பங்கு எங்களது சகோதரர்களான முஹாஜிர்களுக்கு நீங்கள் தராத வரை எங்களுக்கு இந்த சொத்து வேண்டாம் நாயகமே என்றார்கள். சொத்தை வேண்டாம் என்று சொன்ன சஹாபிகள் அன்சாரிகள். பணம் கொடுத்தா யாரா வேண்டாமாங்களா? பணம் கொடுத்தா வேண்டாமாங்களா? கண்ணியத்திற்குரியவர்களை, சஹாபிகள் சொல்கிறார்கள், எங்களுக்கு மட்டும் என்று சொன்னால் அந்த சொத்தை எங்களுக்கு வேண்டாம், யாருக்கும் கொடுங்க, முஹாஜிர்களுக்கும் கொடுங்க. இது ஏதோ ஒரு வாயிலிருந்து வந்ததா நினைச்சுக்கிற கூடாது. அவர்களது வாழ்க்கையின் அச்சாரமாக இருந்தது. அவர்கள் முஹாஜிர்களுக்கு தங்களுடைய பொருளில் இருந்து, சொத்திலிருந்து எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். முஹாஜிர்களே சொல்றாங்க, இவங்க செய்யக்கூடிய உபகாரத்தை பார்த்தா நம்ம ஹிஜ்ரத் செய்த நன்மை எல்லாம் இவங்க அள்ளிட்டு போயிருவாங்க போல தெரியுது என்று முஹாஜிர்கள் பயப்படுகிறார்கள். நம்ம ஊருக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, வாழ வழியெல்லாம் வந்திருக்கிறாரு, பள்ளிவாசல் வந்து சொல்லாருன்னு வச்சுக்கிறோமே, நான் வெளியிலிருந்து வந்திருக்கேன், வாழ வழியெல்லாம் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதிகபட்சமாக நாம் என்ன செய்வார்கள்? ஒரு ஜமாத்திலிருந்து என்ன செய்ய முடியும்னா கொஞ்சம் துணி கொடுப்பாங்க, ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுப்பாங்க இல்லையா? நடைமுறையில் யதார்த்தமாக நடப்பதை பார்க்கிறோம்.
ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபிகளுக்கு இவர்கள் சொத்துக்களை கொடுத்தார்கள், தோட்டங்களை கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அவர்கள் அதை பயன்படுத்தி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். நீண்ட நெடிய நாட்களாக அதை பயன்படுத்தி வந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் முஹாஜிர்களை சஹாபிகள், அன்சாரி சஹாபிகள் என்னவாகவே பார்க்கல. வெளியூர்ல இருந்து வந்தவங்கன்னே பார்க்கல. நம்ம வீட்டுல ஒரு நண்பர் இருந்தார், நம்ம வீட்டுல ஒரு புள்ள இருந்துச்சு, நம்ம வீட்டுல ஒரு அண்ணன் தம்பி இருந்தா எப்படி பார்த்துக்கிறோம், அது போல பார்த்து கொண்டார்கள். இவர்கள் என்ன தொடங்கினார்களோ, எந்த அளவுக்கு இவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தார்களோ அதே சொத்துக்களை அவங்களுக்கு கொடுத்தாங்க. வரலாறுகள் முழுவதும் பார்க்கலாம். ஹிஜ்ரி 4 ஹைபர் வெற்றி கொள்ளப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹைபர்ல இருந்து கிடைச்ச அந்த பொருளை முஹாஜிர்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம். ஹைபர்ல இருந்து கிடைச்ச அந்த பேரித்தம்பட தோட்டத்தை முஹாஜிர்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம். நீங்கெல்லாம் முஹாஜிர்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தீங்க பாத்தீங்களா, தோட்டமாக, வீடாக, பொருளாக, அதை அப்படியே நீங்க வாங்கிக்கிறீங்க. அவங்களுக்கு அப்ப இல்லாதப்ப நீங்க கொடுத்தீங்க, இதோ இப்ப ஹைபருடைய பொருள் வருகிறது, அதை நான் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் கொடுத்த தோட்டம், பொருள், வீட்டை வாங்கிக்கிறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை அழைத்து சொல்லுகிறார்கள். அன்சாரி சஹாபிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அந்த ஹைபருடைய தோட்டத்தையும் எங்களது சகோதரர்கள் முஹாஜிர்களுக்கு கொடுங்கள், எங்களது தோட்டத்தும் அவர்களிடத்திலே இருக்கட்டும் என்றார்கள். எங்க பார்க்க முடியும் இப்படி? சொல்லுங்க பாப்போம், எங்க பார்க்க முடியும்? அண்ணன் தம்பிக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா நடுவில் ஒரு கோடு போட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சொத்து வச்சுட்டாங்கன்னு வைங்க, ஒரு சொத்து இருந்து விட்டது, அத்தா அம்மாவுக்கு பிறகு ஒரு சொத்து இருந்தது என்று சொன்னால் அந்த சொத்து தான் அந்த குடும்பத்திற்கு சோதனை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மாறிவிட்டது. சொத்துக்கள் தான் சோதனை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மாறிவிட்டது. ஆனால் முஹாஜிர் சஹாபிகளுக்காக வேண்டி அன்சாரிகள் தங்களது சொத்துக்கள் முழுவதும் எடுத்துக் கொடுத்தார்கள், முழுவதும் எடுத்துக் கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாற்றின் பக்கங்களில் இப்படியெல்லாம் வருகிறது. சில சஹாபிகள் வீடு கட்டுவதற்காக வேண்டி தயாரான போது அன்சாரிகள் தங்களது வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த இடங்களை கொடுத்தார்கள், அவர்கள் வீடு கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே எதற்காக வேண்டி? மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி சஹாபிகள் தங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் கொடுத்தார்கள், இல்லாமல் இருந்தாலும் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒருத்தர் வர்றார், நாயகமே எனக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னவென்று சொன்னால், இப்படி யாராவது ஏதாவது கேட்டு வரும்போது தன்னுடைய வீடுகளுக்கு கேட்டு அனுப்புவாங்க, மனைவிமார்கள்ட்ட கேட்டு அனுப்புவாங்க. வீட்டுக்கு போய் கேட்டா எல்லா மனைவிமாரும் சொன்னா வீட்டில் குடிக்க தண்ணி மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. யார் வீட்டிலங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே மனைவிமார்கள் இடத்திலே கேட்டு அனுப்புகிறார்கள், இவருக்கு சாப்பிட கொடுக்க ஏதாவது இருக்கா? எல்லா மனைவிமார்களுடைய வீட்டில இருந்து பதில் வருது, குடிக்க தண்ணி மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. உண்மை அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஏழ்மை என்று சொன்னால் அவ்வளவு எளிமையான வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். பெருமானாருடைய வீடு கையை நீட்டினா முட்டும், அந்த அளவுக்கு தான் இருக்கு. பிற்காலத்தில் வலீத் இப்னு அப்துல் மலிக் இந்த பெருமானாருடைய வீட்டை விட்டுட்டு, ரவுலாவை விட்டுட்டு இது எல்லா மனைவிமார்களுடைய வீட்டையும் இடித்து பள்ளிவாசலோடு சேர்த்துக்கிற போது சயீத் இப்னு முஸையிப் ரஹிமத்துல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த வீடெல்லாம் இடிக்காம அப்படியே இருந்தா நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? பிற்காலத்தில் வருபவர்கள் பெருமானாருடைய மனைவிமார்கள் எந்த அளவிற்கு எளிமையாக சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள், ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று இந்த உலக மக்கள் தெரிந்து கொள்ள சௌகரியமாக இருக்குமே என்று சயீத் இப்னு முஸையிப் ரஹிமத்துல்லாஹ் சொன்னாங்க. பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் குடிக்க தண்ணி தவிர ஒண்ணுமே இல்லை. உடனே நபி அவங்க உட்கார்ந்துருந்தவங்களை பார்த்து கேட்டாங்க, இவருக்கு யாராவது விருந்து தர்றீங்களா? ஒரு அன்சாரி சஹாபி எழுந்திருச்சார், யார் ரசூலல்லாஹ் நான் தர்றேன். வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க, போய் பார்த்தா சாப்பிடுவதற்கு ஒண்ணுமே இல்லை, குழந்தைகளுக்கு சமைப்பதற்கு மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம வீட்டில் அப்படி இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு சாப்பாடு தர்றோம்னு ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான்னு வைங்க, அவருக்கு சாப்பாடு கிடைச்சிடும், இவருக்கு ஒரு வாரம் சாப்பாடு கிடைக்காது. ஊர்ல வர்றவன் போறவன்ல நீ கூட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறியா என்று அவளுக்கு சாப்பாடு கிடைச்சிடும், கூட்டிட்டு போன இவருக்கு ஒரு வாரம் சாப்பாடு கட்டாயிரும். இன்றைக்கு எந்த முடிவு நம்ம கேட்காம எடுத்துட முடியாது. வீட்டில் கேட்காம எடுத்துட முடியுமா? இந்த வேடிக்கையே சொல்லுவாங்க,
ஒரு இடத்துல ஒரு கயிறு போட்டிருந்தாங்களாம். அப்ப சொன்னாங்க, மனைவியினுடைய பேச்சை கேட்காம சுயமா யோசிச்சு செய்யறவன் இங்க வாப்பா, நீ எல்லா காரியத்தையும் உன் சுய முடிவுல தான் செய்வியா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரா, நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றேன்னு தான் என் மனைவிட்ட சொல்லிட்டு வந்தேன். இப்படி ஒரு கயிறு போட்டா தாண்டணுமா இல்லையான்னு என் மனைவிட்ட நான் கேட்கல. இந்த கயிறை தாண்டனா போய் கேட்டு வந்தா தான் நான் தாண்டு வந்தானா. இந்த இடத்துல வர்றதுக்கு தான் என் மனைவி எனக்கு அனுமதி கொடுத்திருக்கா, இந்த கயிறை தாண்டதுக்கு அனுமதி கொடுக்கல. இந்த கயிறை தாண்டனா நான் போய் கேட்டு வந்தானா. அப்போ மனைவிமார்களுடைய பேச்சை கேட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழல்ல அது ஒரு விதத்தில் நல்லதுதான். எல்லா காரியங்களும் சுயமாக முடிவெடுத்தால் அது பொருத்தமல்ல. சில காரியங்களை வீட்டில் கேட்டுதான் செய்யணும். சில காரியங்களை மனைவிமார்களிடத்தில் கேட்டு செய்வது நல்ல விஷயம் கூட, சுண்ணத்தும் கூட. நம்ம பாட்டுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு 10 பேர்த்த கூட்டத்தில் வீட்டில் ஏதாவது இருக்கா இல்லையான்னு கேட்கணுமா இல்லையா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சில காரியங்களை பெண்களிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டியதுதான், நல்லதுதான். இந்த சஹாபி அழைத்து கொண்டு வருகிறார். பார்த்தா வீட்டுல பிள்ளைங்க சாப்பிடறதுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. உடனே இப்ப என்ன செய்யலாம்? இந்த சஹாபி சொல்லுகிறார், எம்மா எப்படியாவது நீ சமைக்க ஆரம்பிச்சிரு. நீ சமைக்கிறத பார்த்துட்டு பிள்ளைங்க பசியில அழுது தூங்கிடும், எப்படியாவது தூங்க வச்சிரு. சரி பாருங்களேன், ஸ்ரீதேவி அந்த அம்மா ஸ்ரீதேவி சொன்ன உடனே கேட்டாங்க, சரி. அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் உட்காந்து சாப்பிடுற மாதிரி உட்காந்தா, நம்ம வீட்டுல விளக்கு தானே இருக்கு, அந்த விளக்கை நீ அணைத்து விடு. விளக்க அணைச்சிட்டா அந்த ஒரு நபர் சாப்பிடுகிற சாப்பாடு நீ வை, அவர் சாப்பிடுறது நம்ம 2 சாப்பிடுற மாதிரி பாவலா பண்ணுவோம், நடிப்போம். மனைவி சரின்ட்டாங்க. நீங்க நம்ம ஊர்ல சொன்னாமா, பைத்தியக்கார மனுஷனா இருக்கியா, பிள்ளைங்களை பட்டி போட்டுட்டு வந்தவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதான் என்று அங்கிருந்து ஒரு பதில் வரும். ஆனால் அவர்கள் பாக்கியவதி, கணவன் சொன்ன உடனே கேட்டாங்க, சொன்னதை போலவே செய்தார்கள். வந்த விருந்தாளி நிம்மதியா சாப்பிட்டார், அவருக்கு ஒண்ணுமே தெரியல, இங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. காலையில் வருகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிரிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா என்ன நடந்துச்சுன்னு பார்த்து எங்களுக்கு சொல்லிட்டான். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. இந்த அன்சாரி தோழர்கள் தங்களுக்கு வறுமை என்றிருந்தாலும் தங்களுக்கு இல்லை என்றிருந்தாலும் தங்களை விட பிறர்களுக்கு இவர்கள் முன்னுரிமை வழங்குகிறார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் உங்களை பற்றி சொல்லிவிட்டான் என்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இரவில் அவர்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், அவர்களது பிள்ளையை பட்டினி போட்டு இருந்திருக்கலாம். ஆனால் குர்ஆனில் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய விருந்தாளியை வயிறு நிரம்ப செய்த ஒரே காரணத்திற்காக வேண்டிய அல்லாஹ் இவர்களை பற்றி குர்ஆனில் புகழ்ந்து பேசுகிறான். அப்படி என்று சொன்னால் இந்த அன்சாரி சஹாபிகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? தங்களது சொத்துக்களை இழந்தார்கள், தங்களது வீடுகளை தர தயாரானார்கள், மனைவிமார்களை தலாக்கு விட்டு திருமணம் செய்து கொடுக்க தயாரானார்கள், தங்களது விவசாய தோட்டத்தை பகுதியாக பிரித்து கொடுத்தார்கள், எல்லாத்தையும் கொடுக்க தயாரானவர்களை அர்ப்பணிப்பு செஞ்சார்களே. இந்த சஹாபிகளை பற்றி நாம் எப்படிங்க நம்பணும்? இந்த சஹாபிகளை பற்றி நாம் எப்படி நம்பணும்? எவ்வளவு பிரிய வைக்கணும், எவ்வளவு மரியாதை செய்யணும்? ஆனால் இந்த சஹாபிகளை பற்றி சர்ச்சை செய்யலாமா? இந்த சஹாபிகளை இன்றைக்கு சில ஷியாக்கள், ஈரான்ல ஷியாக்கள் ஒரு பிரிவு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முக்கியத்துவம் தந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகளை திட்டுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட சஹாபிகளை எந்த அளவுக்கு நாம் மதிக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபிகளை நீங்கள் திட்டாதீர்கள். ஹதீஸில் வருகிறது, என்னுடைய சஹாபிகளை திட்டாதீர்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய சஹாபிகள் இருக்கிறார்களே, ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வை சத்தியமிட்டு சொல்லுகிறேன், லவன் அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹுதின் தஹபா, உஹது மலை அளவுக்கு உங்களை யாராவது தங்கம் கொடுத்தா கூட என்னுடைய சஹாபிகளில் ஒருவர் மா அதுரக முத்த அஹதிஹிம், அவர்கள் கொடுத்த ஒரு படி கோதுமைக்கு அது ஈடாகாது. நீங்க உஹது மலை அளவுக்கு தங்கமே கொடுத்தா கூட சஹாபிகள் கொடுத்த கோதுமைக்கு ஈடல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அந்த சஹாபியை நம்ம திட்டலாமா, பேசலாமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி பேசுகிறவர்களை நாம் அனுமதிக்கலாமா? மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, உலாயிக அல்லதீன அம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, இறையச்சத்திற்காக வேண்டி இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாருங்க? சஹாபிகள்.
இன்னும் சொல்ல போன சஹாபிகள் இஸ்லாத்தின் அசிவாரங்கள், சஹாபிகள் இஸ்லாத்தின் தூண்கள். அவர்கள் தான் நமக்கும் பெருமானாருக்கும் இணைக்கக்கூடிய ஒரு பாலங்களாக இருக்கிறார்கள் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் யார் மூலமாக நமக்கு வருகிறது? சஹாபிகள் மூலமா தான் வருது. அந்த சஹாபிகளை நாம் திட்டினாலோ விமர்சனம் செய்தாலோ அப்ப மார்க்கத்தில் இருக்கிற உண்மையான விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்ல முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபிகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளை பிரியப்படுவது நம்முடைய ஈமானுடைய அடையாளம். நபிமார்களுடைய வரலாறுகளை படிப்பதை போலவே சஹாபிகளுடைய வரலாறை படிக்க வேண்டும். அதுபோலவே வழிமாறுகளுடைய வரலாறையும் படிக்கணும். ஏன் தெரியுங்களா? உலகத்தினுடைய பல இடங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து செல்ல வந்தவர்கள் வழிமாறுகள். வழிமாறுகளை தவிர்த்துட்டு அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு இஸ்லாத்தை நம்மால் யோசிக்கவே முடியாது. உலகத்தினுடைய பல பாகங்களுக்கும் வழிமாறுகள் வந்து மார்க்கத்தை எடுத்து வைத்தார்கள். அவர்களும் நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சஹாபிகளை பற்றி சொன்ன ஹதீஸுகள், ஆயத்துகள் ஏராளமான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சஹாபியை பற்றி மாவியா ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சிருக்கும். மாவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒருத்தர் கேட்கிறார். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒருத்தர் கேட்கிறார், மாவியா ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவர்களா அல்லது உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறந்தவர்களா என்று கேட்கிறார்கள். உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் என்பவர் பிற்காலத்தில் வந்தவர்கள். இவர் சிறந்தவரா சஹாபி சிறந்தவரா? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போருக்கு போகிற போது அவர்களது குதிரையின் கால் குழம்பில், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய குதிரையினுடைய காலில ஒட்டி இருக்கிற ஒரு தூசுக்கு உமர் சமமாக மாட்டார். எங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய குதிரை கூட இல்ல, அவர்கள் குதிரையினுடைய காலில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தூசு, இந்த குப்பைக்கு உமர் பின் அப்துல் அஜீஸ் என்று சொல்லப்படுகிற மனிதர் ஈடல்லண்டாங்க. அப்படின்னு சொன்னா சஹாபிகள் ஒப்பற்ற இடத்தை பிடித்தவர்கள். எப்படிங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், உலாயிக அல்லதீன தஹனல்லாஹ் குலூபஹும் லித்தக்வா. சஹாபிகளின் உள்ளத்தை அல்லாஹ் இறையச்சத்திற்காக வேண்டி தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இறையச்சத்தோடு வாழ வேண்டுமா? சஹாபிகளை பாருங்க, இப்படித்தான் வாழணும். அல்லாஹ் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதூன். நபி தோழர்கள் அனைவருமே அவர்கள் நீதமானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த சஹாபிகளுடைய விஷயத்திலே நாம் எந்த அளவிற்கு மரியாதையோடும் கண்ணியத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கொண்டு புரிந்து கொள்ளலாம். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஏற்படுத்திய அந்த சகோதரத்துவம் அன்றோட முடியலை. முடிஞ்சிருச்சா? அன்றோட முடிஞ்சிருச்சா? இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய சகோதரத்துவம் அன்றோடு முடியல. சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகும் அந்த பண்போடு அந்த அழகான நடைமுறையோடு வாழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்குள்ள கொடுத்து உதவி கொள்ளுங்கள், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றார்கள். அந்த தொடர்ச்சி பெருமானாருடைய காலத்திற்கு பின்னாலும் வந்தது. ஜரீர் பின் அப்துல்லான்னு ஒரு சஹாபி, இவர்கள் 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள். அவர்கள் தன்னுடைய அடிமையிட்ட ஒரு குதிரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அடிமை போனாரு, குதிரை விலை பேசினாரு, கூட்டிட்டு வந்துட்டார். எவ்வளவுங்க? குதிரை 300 திரஹத்துக்கு விலை பேசி கூட்டிட்டு வந்துட்டார். வந்து பார்த்தா குதிரை நல்ல உயர்தரமான ஜாதி குதிரையா இருக்கு. குதிரை வியாபாரி அப்ராணியா இருக்கிறார். ஜரீர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, இந்த குதிரை வியாபாரிக்கு விலை தெரியல, சரியா குதிரையினுடைய விலை தெரியல. உடனே சொன்னாங்க, ஏப்பா இந்த குதிரை 400 திரகம் வருமேப்பாண்டாங்க. எவ்வளவு? 400 திரகம் வருமே. உடனே குதிரை வியாபாரி சொன்னார், அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், 400 திரகம் கொடுங்கன்றார். பார்த்தாங்க, இல்லப்பா 500 திரகம் வரும். சரி கொடுங்க. இப்படியா 100 ஏத்தி 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 800 திரகம் வரைக்கும் வந்து வச்சுட்டாங்க. இந்த குதிரை எவ்வளவு போகும்? 800 திரகம் போகும். சொன்னது மட்டும் இல்லாம 800 திரகத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. குதிரை வியாபாரி ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டார். அடிமைக்கு ஒரே ஆச்சரியம்,
300 திரகத்துக்கு பேசி முடிச்ச குதிரைய இவர் 500 திரகம் கொடுத்து எக்ஸ்ட்ரா 500 திரகம் 800 திரகம் கொடுத்து வாங்குறாரு. எச்சா 500 திரகம் கொடுத்திருக்கிறாரு. எதனால இப்படி பண்ணாரு அப்படின்னு கேட்டார். மௌலா எஜமானரே, 300 திரகத்துக்கு நான் பேசி முடிச்சுட்டு வந்தேன், என்ன நீங்க பாராட்டுவீங்கன்னு நினைச்சேன், பாராட்டாட்டியும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா 500 திரகம் கொடுத்திருக்கீங்களே, என்ன செய்தி? ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற போது பையத்து செய்தோம். பாயாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடத்தில் நான் பையத்து செய்தேன். இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவேன். வஈதாய் ஸகா, ஸகாத்தை சரியாக கொடுப்பேன். வன்னுஸ்ஹ லிகுல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலம் விரும்பியாக இருப்பேன். அவனுக்கு எது நல்லதோ அதை நான் நாடுவேன் என்று பையத்து செய்தேன். இந்த குதிரை வியாபாரிக்கு குதிரையினுடைய விலை சரியா தெரியல. இந்த குதிரை வியாபாரிக்கு குதிரையினுடைய விலை சரியாக தெரியவில்லை. எனவே இவருக்கு அந்த விலை என்ன என்று சொல்லிக் கொடுத்து அந்த காசையும் கொடுத்தேன்டான். கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, 500 திரகத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒருத்தர் குதிரையை வாங்கினா 300 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 800 ரூபாய்க்கு வாங்கினா இந்த உலகம் நம்ம என்ன சொல்லும்? என்னென்னமோ சொல்லும் இல்லையா? வைத்தியக்காரங்களும் பணத்துக்கு என்னென்னமோ சொல்லும். ஆனால் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 500 திரகம் அதிகமாக கொடுத்தார்கள். உண்மை என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை இந்த உலகத்தில் நிஜப்படுத்துவதற்காக வேண்டி, நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி 500 திரகம் இல்லைங்க, 5000 திரகத்தையும் சஹாபிகள் இழக்க தயாராக இருந்தார்கள். அப்ப இதுதான் சகோதரத்துவம். பெருமானாருடைய காலத்தோடு முடிந்து போகல, பெருமானாருடைய காலத்திற்கு பின்னாலும் சஹாபிகள் உண்மையான சகோதரத்துவத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், வாழ முடிந்தது என்பதை நிரூபித்தார்கள். ஒரு நூற்றாண்டு என்னங்க, இந்த 14வது நூற்றாண்டிலே நிரூபித்திருக்கிறார்களே. சென்னையில் பெரும் வெள்ளம், எங்க பார்த்தாலும் மழை, எங்க பார்த்தாலும் தண்ணீர், தண்ணீர் காடாய் மிதக்கிறது சென்னை. ஒருத்தர் கார்ல போகும்போது ஒரு வயசானவர் தொப்பி போட்டுக்கொண்டும் தாடி போட்டுக்கொண்டும் கடுமையான மழையில ஒரு செடியை பிடிச்சிட்டு நின்றுகிட்டு இருக்கிறார். இறங்கி போய் கேட்கிறார், பெரியவரே ஏங்க நிக்கிறீங்க என்று கேட்கிறார். அவர் சொல்றார், அந்த பெரியவர் சொல்லுகிறார், அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்வானாக, இந்த இடத்துல மழை வெள்ளத்தின் காரணமாக பெரிய பள்ளம் ஏற்பட்டு விட்டது, பெரிய பள்ளம் ஏற்பட்டு விட்டது. ரோட்டில் மக்கள் வந்து போகிற ரோட்டில் பெரிய பள்ளம் ஏற்பட்டு விட்டது. யாராவது வந்து விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த செடியை பிடித்துக் கொண்டு நிற்கிறேன் என்கிறார். வந்தவர் கேட்டாரு, எங்க அந்த செடி அங்க நெட்டி வச்சிடலாம் இல்ல? நான் நெட்டி வச்சு பார்த்தேன், நிக்க மாட்டேங்குது, அதை அடிச்சுட்டு போகுது, யாராவது வந்து விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், 4 மணி நேரமாக நான் இப்படித்தான் நிற்கிறேங்கிறார். 4 மணி நேரமாக நான் இப்படித்தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், வருபவர்கள் யாராவது விழுந்து விடக் கூடாது என்கிற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி இங்கே நிற்கிறேன் என்றார். அப்படி என்று சொன்னால் இந்த 14வது நூற்றாண்டிலேயும் சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகிற மக்களை இந்த இஸ்லாம் வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்களை இஸ்லாம் இந்த உலகத்தில் இன்றைக்கு வைத்திருக்கிறது. கியாமத் நாள் வரைக்கும் இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, கேள்விப்படுகிறோம், கடும் வெள்ளம், கடும் வெள்ளம், மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உணவில்லை, தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் களமிறங்கினார்கள். உயிரை கூட பொருட்படுத்தாமல் துச்சமாக இறங்கியவர்கள் பணி செய்தார்கள். என்ன ஆனது தெரியுமா? சென்னையில் பல இடங்களில் முஸ்லிம்களுக்கு வீடு இல்லை என்று எழுதிய போர்டுகள் எடுக்கப்பட்டன. இன்னைக்கு சென்னை வாசிகள் சொல்லுகிறார்கள், முஸ்லிம்களுக்கு நாங்கள் வீடு தருவோம். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட நேரங்களில் எங்களை உதவியவர்கள் முஸ்லிம்கள், இப்படிப்பட்ட நேரங்களில் எங்களுக்கு கை கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். பள்ளிவாசல்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். உடனே ஒரு மாற்று மத நண்பர் எழுதியிருக்கிறார், பள்ளிவாசல்களை தயவு செய்து இடிக்காதீர்கள், தர்காக்களை தயவு செய்து இடிக்காதீர்கள், இப்படிப்பட்ட நேரங்களில் ஒதுங்குவதற்கு எங்களுக்கு பள்ளிவாசல்களும் தர்காக்களும் தான் இருக்கின்றன என்று எழுதுகிறான். அப்படின்னு சொன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயும் இஸ்லாம் சகோதரத்துவத்தை மிக வலுவாக இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமையோடு சொல்லலாம், முஸ்லிம்களின் அடையாளம் என்ன தெரியுமா? இல்லை என்று வருகிறவனுக்கு உணவு வேண்டுமா, உணவை கொடுப்போம், உடை வேண்டுமா, உடையை கொடுப்போம், இருக்க இடம் வேண்டுமா, இடத்தை கொடுப்போம். இஸ்லாமியர்கள் எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள் அன்சாரிகளைப் போல. அந்த வகையில சொல்ல போன யாராருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையை கொடுப்பவன் எல்லாம் அன்சாரிதான் இல்லையா? இல்லாதவர்களுக்கு கொடுப்பவர்கள் எல்லாம் அன்சாரிகள். இன்றைக்கு அல்லாஹ் நம்மை அன்சாரிகளாக வைத்திருக்கிறான். பெருமக்களே,
நாம் பெருமைப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் உண்மையான மூமினாக மாறவே முடியாது, ஹத்தா யர்லாலி அஹீஹி மா யர்லாலி நஃப்ஸிஹி. உங்களுக்கு நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய சகோதரரும் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படாத வரை உண்மையான முஸ்லீமாக முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இல்லை என்று வந்த மக்களுக்கு நாம் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை அப்படிப்பட்ட இரக்கமுள்ள மக்களாக, இல்லாதவர்கள் மீது பாசம் காட்டுகிற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. கியாம நாள் வரைக்கும் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை இந்த உலகத்தில் எடுத்துச் சொல்லுகிற நல்ல முன்னின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்த அந்த அழகான நடைமுறைகளை பின்பற்றுகிற மக்களாக ஆக்குவானாக. சஹாபிகள் செய்தார்கள், தாபீன்கள் செய்தார்கள், இன்றைக்கு நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். பெருமக்களே, அது மட்டுமல்ல, பொதுவாக நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் செய்வதற்கு முன்வர வேண்டுமே தவிர அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பார்த்து சந்தோஷப்படக்கூடாது, சிரிக்கக்கூடாது. அவனுக்கு இப்படி ஒரு சங்கடம் வந்துருச்சு என்று சொன்னால் ரசிக்க கூடாது. இந்த மதீனாவினுடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது. அப்படி இவங்க சொன்னாங்க, லா துல்ஹிர் ஷமாத்தத்தில் அஹீக், உங்களுடைய சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா சந்தோஷப்படாதீங்க, மனதிலே சந்தோஷப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபயர்ஹமுல்லாஹ், நீ சந்தோஷப்பட்டினா அவனுக்கு அல்லாஹ் இரக்கத்தை காட்டிட்டு எபுத்தலியக்க அதே சோதனையை கொண்டு உன்னை பிடித்து விடுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நமக்கு என்ன நல்லது நடக்க வேண்டுமோ அதே போல அடுத்தவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சிந்தனை நமக்குரியது. நேர் மாத்தமா நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு ஏதாவது கெட்டா நடந்தா நமக்கு மட்டும் நடந்துருச்சு, அவனுக்கு நடந்தா நல்லா இருக்குமே என்று யோசிப்பது இருக்கிறது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நல்ல நடைமுறை அல்ல. வேடிக்கை சொல்லுவாங்க, ஒரு திருடன் வீட்டுக்கு திருட வந்தான், எல்லாத்தையும் கையெல்லாம் கட்டி போட்டு எல்லாத்தையும் திருடிட்டு வீட்டை விட்டு வெளியே போனான். போகும்போது இவன் சொன்னானா, ஏண்டா போறதே போற, என் வீட்டுல மட்டும் ஏன் திருடிட்டு போற, பக்கத்து வீட்லயும் ஒருத்தன் பீரோ நிறைய பணம் வச்சிருக்கா, எடுத்துட்டு போ. அப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, நான் அங்கதான் திருடவே வந்தேன், பக்கத்து வீட்டுக்கு தான் நான் திருடவே வந்தேன். அவன் தான் சொன்னா போகும்போது பக்கத்து வீட்டுல திருடிட்டு போன ஊட்ட கையை காட்டினான். அவன் சொல்லித்தான் நானே இங்க வந்தான்டானா. அப்படி என்று சொன்னால் நமக்கு ஏற்பட்ட கெடுதி இன்னொருவனுக்கும் ஏற்பட வேண்டும் என்று நினைப்பது இருக்கிறதே பெருமக்களே, இது ஈமானுடைய அடையாளம் அல்ல, இது ஈமானுடைய அடையாளம் அல்ல. நமக்கு ஏற்பட்டு விட்டதா, நம்மோடு போகட்டும், அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை மார்க்கம் நமக்கு பாடமாகவே சொல்லித் தருகிறது. பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் செய்த பல்வேறு முக்கியமான பணிகளில் ஒன்று சஹாபிகளுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். எப்படிப்பட்ட சகோதரத்துவம்? பெருமானாருடைய காலத்தோடு முடிந்து விடுகிற சகோதரத்துவம் அல்ல. 1ஆம் நூற்றாண்டு வந்தது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹிஜ்ரி 14வது நூற்றாண்டிலே அந்த சகோதரத்துவம் வந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் வரும், கியாமத்து நாள் வரைக்கும் வரும். இந்த சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மதீனாவில் அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முக்கியமான பணிகளில் ஒன்று பாங்கை ஏற்படுத்தினார்கள். ஏன்னா பள்ளிக்கு வரக்கூடிய சஹாபிகள் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாங்க, ஏன்னா பாங்கு இல்லை, தொழுகைக்கு அடைப்பு என்பது இல்லாமல் இருந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், சஹாபிகள் எல்லாரும் தொழுகைக்காக வேண்டி ஒரே நேரத்தில் வந்தாங்க. அதுக்கு என்ன வழி? சஹாபிகள் எல்லாரும் தொழுகைக்காக வேண்டி ஒரே நேரத்தில் வர வேண்டும். உடனே சில சஹாபிகள் சொன்னாங்க, நம்ம பெல் அடிக்கலாமாண்டாங்க. சில சஹாபிகள் சொன்னார்கள், நாம் கட்டையை அடிக்கலாம், புகை போடலாம், தீ எரிக்கலாம் சொன்னாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முடிவுமே எடுக்காம அன்னை கலைந்தார்கள். அப்துல்லா பின் ஸைதுன்னு ஒரு சஹாபி, அவர் கனவு காண்கிறார். வீட்டிற்கு போன உடனே கனவு. என்ன கனவு? ஒரு மலக்கு வருகிறார், வந்து காதில் இப்படி விரலை வச்சுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று இப்ப சொல்லக்கூடிய பாங்கை சொல்லுகிறார். சொல்லிட்டு காமத்தையும் சொல்லி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அப்துல்லா பின் ஸைதுங்கிற சஹாபி காலையில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவை பார்த்தேன் நாயகமே என்று அந்த கனவை சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஆலா ருயா ஹக்கின், இது உண்மையான கனவு என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, வாங்க, இதோ அவர் சொல்ற வார்த்தை அப்படியே நீங்க சொல்லுங்கன்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்ட பாங்கு இன்றைக்கும் கியாம நாள் வரைக்கும் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும்.
மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு என்கிற அழகான நடைமுறையை அல்லாஹ்வுடைய அந்த வஹீன் மூலமாக, இல்ஹாமின் மூலமாக, கனவின் மூலமாக இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்ப பாங்கு சொல்லுதல் என்று இருக்கிறது, அதுவும் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான், நாமளா உருவாக்குறது இல்லை, அதுவும் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான். அப்ப பாங்கு சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த உலகத்தில் பாங்கு சொல்லுகிறார்களோ அவர்கள் கியாமத்து நாளில் உயர்ந்த மனிதர்களாக இருப்பார்கள், அதிக நன்மைக்குரியவர்களாக இருப்பார்கள். இப்படி சொன்ன உடனே சொல்லவா வேணும்? சஹாபிகள்லாம் வந்தாங்க, நாயகமே இன்னல் முஅத்தினீன யஃதுலூனனா, நன்மைகளில் மோதினார்கள், எங்களை விட அதிக நன்மைக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள், எங்களுக்கும் அதே மாதிரி நன்மை வேணுமே நாயகமே. உடனே நபி அவங்க சொன்னாங்க, ஃபகூலு மிஸ்லமா யகூலுல் முஅத்தின், மத்தின் பாங்கு சொல்லக்கூடியவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே சொல்லுங்கள், உங்களுக்கும் அதே நன்மை கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பாங்கு சப்தத்தை கேட்டா அந்த வார்த்தை அப்படியே திரும்ப சொல்லணும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நாமும் திரும்ப அதே வார்த்தையை சொல்லணும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஹய்யால ஸலா என்று சொல்லுகிற போதும், ஹய்யால ஃபலாஹ் என்று சொல்லுகிற போது மட்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஹய்யால ஸலான பள்ளியிலிருந்து கூப்பிடுறார், தொழுகைக்கு வாங்கன்னு, இவர் வீட்டில் இருந்து தொழுகைக்கு வாங்க கூப்பிடக்கூடாது, லா ஹவுல வலா குவத்த என்று சொல்ல வேண்டும். ஹய்யால ஃபலா வெற்றியின் பக்கம் வாங்க என்று அவர் பள்ளியிலிருந்து அழைக்கும் போது நாம் லா ஹவுல வலா குவத்த என்று சொல்ல வேண்டும். மீது இருக்கிற எல்லா வார்த்தையும் அப்படியே சொல்ல வேண்டாம். தாய்மார்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம என்ன வேலையில் இருந்தாலும் சரி, சமைத்துக் கொண்டிருக்கலாம், சாப்பிட்டுக் கொண்டிருக்கலாம், அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆடை மாற்றிக் கொண்டிருக்கலாம், அல்லது என்ன வேலைகள் இருந்தாலும், தூங்கும் போதும் கழிவறைகளில் இருந்தால் மட்டும் இதை சொல்ல தேவையில்லை. மற்ற நேரங்களில் தாராளமாக பாங்கு சொன்னால், சுத்தமாக இல்லாமல் இருந்தாலும் கூட நாம் தாராளமாக சொல்லலாம். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை அப்படியே சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். பாங்கு சொல்லிட்டா தலையில துணியை போடணுங்கிற நல்ல நடைமுறையை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய மனைவி ஜுபைதா அம்மா கேள்விப்பட்டிருப்போம். அவங்க எப்ப பாங்கு சொன்னாலும் தலைக்கு துணி எடுத்து போடுவதில் அவ்வளவு ஆர்வமும் வேகமாக இருப்பாங்க. அவர்களை பிற்காலத்தில் கனவில் பார்த்த பெண் கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களை என்ன காரியத்தை கொண்டு பொருந்திக்கிட்டான்? ஏன்னா நீங்க நிறைய நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க. அப்ப ஜுபைதா அம்மா சொன்னதாக இப்படி ஒரு செய்தி வருகிறது, பாங்கு சொல்லப்படுகிற போது தலைக்கு துணி எடுத்து போடுவதை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு பணியாக செய்து வந்தேன். அந்த ஒரு காரியத்திற்காக அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்தான் என்று அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறார். தாய்மார்களே, பாங்கு சொல்லிவிட்டால் அந்த பாங்கை திரும்ப சொல்வது, அந்த பாங்கின் போது நம்முடைய தலையை மறைத்துக் கொள்வது பாங்குக்கு நாம் செய்கிற கண்ணியம் மரியாதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாங்கு சொல்லி முடித்த உடனே பாங்கு துவா இருக்கிறது. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி சய்யிதனா முஹம்மதின் வஸீலத்த வல் ஃபலீலத்த வ தரஜத்த ரஃபியத்தல் ஆலியா வ பாஸுஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹு வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு வ அவ்ரிதுனா ஹவுலஹு யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மியாத். இந்த துஆவை யார் ஓதுகிறார்களோ வஜபத் ஷஃபாஅத்தி, அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் கடமையாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் பெருமானாருடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்கு எளிமையான வழி, ஒரு தினத்தில் 5 வேளை பாங்கு சொல்லப்படுகிறது. 5 வேளை பாங்கினுடைய துஆவை சொல்லுங்க. 5 முறை பெருமானாருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். நபி அவர்களே சொல்லுகிறார்கள், இந்த பாங்கு துஆவை ஓதக்கூடிய மக்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத்திற்கு கட்டாயம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை அதிகம் அதிகமாக வழங்குவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுத்தரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் பாங்கினுடைய நடைமுறை ஏற்படுத்தினார்கள். அடுத்து ரொம்ப முக்கியம், மதீனாவிற்கு வந்தப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதாங்க. பைத்துல் முகத்தஸ், காபாவை பார்த்து தொழல, பைத்துல் முகத்தஸ். அல்லாஹ் அப்படி சொல்லியிருந்தான். பைத்துல் முகத்தஸ் என்பது யூதர்களின் கிபிலாவாக இருந்தது. 14 மாதங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடத்திற்கு பக்கமாக பைத்துல் முகத்தஸை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான், நாயகமே ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்க இப்ப எதை பார்த்து தொழுங்க? காபாவை பார்த்து தொழுங்கள் என்பதாக அல்லாஹ்
கிபிலா மக்காவை பார்த்து தொடும்படி சட்டம் இறக்கினான். காபாவினுடைய மாற்றம் என்பது மதீனாவினுடைய காலத்தில் ஏற்பட்டது. அதே போல ஹிஜ்ரி 2 நடந்த முக்கியமான பல நிகழ்வுகள். ஹிஜ்ரி 2 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு ஹிஜ்ரி 2 பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது. பெருமக்களே, உலகத்திலேயே முஸ்லிம்கள் முதலாக போர் எடுக்க தொடங்கியது ஹிஜ்ரி 2 தான். கிட்டத்தட்ட மக்காவில் 13 வருஷம், மதீனாவில் 2 வருஷம் முஸ்லிம்கள் அடிக்கப்பட்டார்கள், உதைக்கப்பட்டார்கள், முடக்கப்பட்டார்கள், என்னென்னமோ வசைபாடப்பட்டார்கள். ஆனா யாரையும் திருப்பி அடிக்கவே இல்லை. மதீனாவிற்கு வந்து ஹிஜ்ரி 2 முதலாக போர் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஏன் தெரியுங்களா? மதீனா வந்த பிறகு மக்காவாசிகள் விடுற மாதிரி இல்லை, அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான். உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் துலிமு, அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் போர் செய்வதற்காக வேண்டிய அனுமதி வழங்கப்பட்டது. வஅன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய சக்தி படைத்தவனாக இருக்கிறான் என்று போர் செய்யக்கூடிய அனுமதி வந்தது. பத்ர் போர், கண்ணியத்திற்குரியவர்களை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். பத்ர் போர் வரலாற்று சிறப்பு மிக்க போர். 113 சஹாபிகள் எதிரணியில் 1000 பேர்கள் 1000 பேர்களை எப்படி எதிர்கொள்ள முடியும்? கனவுகள் கூட நம்ம யோசிப்பதற்கு அச்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி. லக்கத் நஸரக்குமுல்லாஹ் பிபத்ரின், பத்ரில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. பத்ர் போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை வென்றார்கள். இது நடந்தது ஹிஜ்ரி. கிட்டத்தட்ட இஸ்லாமிய வரலாறுகளில் மொத்தம் நடந்த போர்கள் 74 போர்கள். எத்தனை போருங்க? 74 போர். அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்து கொண்ட போர்கள் 27 போர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீதி 47 போர்களுக்கு நபி அவர்கள் சஹாபிகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதுல நம்ம முக்கியமான ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம். என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்கள் சகிப்புத்தன்மையற்றவர்கள் என்பதாக, முஸ்லிம்கள் வேகப்படக்கூடியவர்கள் என்பதாக இன்றைக்கு உலக ஊடகங்கள் கச்சை கட்டிக் கொண்டு செய்தியை எழுதி கொண்டிருக்கிறது இல்லையா? நாம் கேட்கிறோம், முஸ்லிம்கள் வேகப்படக்கூடியவர்கள், சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள், சண்டை போடக்கூடியவர்கள் எதுக்குங்க 15 வருஷம் பேசாம இருக்கணும்? மக்காவில் அடிக்கப்பட்ட போதும் அமைதியாக இருந்தார்கள். மதீனாவிற்கு வந்த 2 ஆண்டு காலம் அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ் தான் இருக்க சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ், முஸ்லிம்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். வராபித்து, அதே நேரத்தில் நீங்கள் தற்காப்பிற்கு தயாராக இருங்கள். 15 வருஷம் அமைதியாக இருந்த ஒரு சமூகத்தை பார்த்து சகிப்புத்தன்மை இல்லாத மதம், வேகப்படக்கூடியவர்கள், அது இது என்று இன்றைக்கு மேற்கத்திய ஊடகங்கள் வரிந்து வெட்டி கொண்டு எழுதி கொண்டிருக்கிறதே, அப்படி என்று சொன்னால் உண்மை நிலை என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி சகிப்புத்தன்மையோடு இருக்கும்படிதான் நமக்கு பணித்திருக்கிறது. சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளும்படிதான் பணித்திருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட 74 போர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்கிறது. ஒரே வரியில் சொல்வது என்று சொன்னால் அனைத்து போர்களும் தற்காப்பு போர் தான். அடிக்க வருவதற்காக வேண்டி அவர்கள் தயாரானார்கள், அடிக்க வந்தவர்களை தடுத்தார்கள். அதுதான் அந்த 74 போர். சும்மா இருந்த ஒருத்தரை இடத்தை பிடிப்பதற்காக வேண்டி, நாட்டை பிடிப்பதற்காக வேண்டி, ஆட்சி அமைப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர் கூட செய்யல. இஸ்லாமியர்களை அடிக்க வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே தபுக்கு போனாங்க. ஏன்னா அவங்க அடிக்க வருவதாக சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டார்கள். இப்படியாக பெருமானாருடைய காலங்களில் பெருமக்களே 74 போர்கள் நடந்ததாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். பத்ர் போர் நடந்தது. அதற்கு அடுத்ததாக பெருமானாருடைய காலத்தில் மதீனாவில் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ரமலானுடைய நோன்பு மதீனாவில் தான் கடமையாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் வரைக்கும் ஆஷுராவுடைய நோன்பு தான் வைக்கப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வந்து செய்த பல்வேறு மாற்றங்களில் ஒன்று கிபிலாவை மாற்றினார்கள். அதே போல நோன்பு கடமையாக்கப்பட்டது, போர் கடமையாக்கப்பட்டது. போர் என்று சொன்னால் சண்டை போறதில்லைங்க, தற்காப்பு. அடுத்தவன் அடிக்க போகக்கூடாது. ஆனால் அடிக்க வருபவர்களை தடுக்கலாமா இல்லையா? ஒருத்தன் அடிக்க வர்றான், அடிக்க வரும்போது நம்ம எப்படி தடுக்காம இருக்க முடியும்? அப்படி இருந்திருந்தால் பத்ர் போரிலேயே எல்லா சஹாபிகளும் அடிந்து போயிருப்பார்கள். 313 சஹாபிகள் தான் அன்றைய உலகத்தில் முஸ்லிம்கள். அவர்களை விட்டால் முஸ்லிம்களே இல்லை என்கிற நிலையில்
அடிக்கப்படுகிற போது தடுப்பதற்காக கையை ஓங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அதுதான் பத்ர் போர். வல்ல நாயன் இந்த வரலாறுகளை மிக சீரோடும் சிறப்போடும் தெரிந்து அதன்படி வாழக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اهدنا الصراط المستقيم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم ارزقنا حبك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك. اللهم اجعل حبك أحب إلينا من الماء البارد يا أرحم الراحمين. اللهم اهدنا لأحسن الأخلاق ولا يهدي لأحسنها إلا أنت يا أرحم الراحمين. اللهم اصرف عنا سيئ الأخلاق ولا يصرف سيئها إلا أنت يا أرحم الراحمين. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على